தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை 5:30 மணி அளவில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்கிறது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில், அதாவது நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி அந்த பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த இரண்டு காரணிகளின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இன்றும் நாளையும் மிக கனமழை என்ற அளவிலும், நாளை மறுநாள் கனமழை என்ற அளவில் நீடிக்கும் எனவும், அதற்கு பிறகு நமக்கு பரவலாக லேசான அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோடை காலத்தினுடைய இறுதி பருவத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மே மாதம் 31ஆம் தேதியுடன் கோடை காலம் நமக்கு முடிவடைந்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலத்திற்கான அந்த கணக்கெடுப்புக்கூடிய காலமானது கணக்கு தொடங்கப்படும். இந்த சூழல்ல நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய முன்கூட்டியாக இருக்கக்கூடிய நாட்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய இயல்பான மழை அளவு தற்போதைய காலகட்டத்தில் கூடுதலாக கிடைத்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல சென்னைக்கான வானிலை அறிவிப்புல சென்னைக்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நமக்கு கடந்த சில நாட்களாக மழையுடைய வாய்ப்பின் காரணமாக வெயிலுடைய தாக்கம் பரவலாக குறைந்திருந்தது. தற்பொழுது வெயிலுடைய தாக்கமானது இயல்பை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நமக்கு அதிகபட்ச வெப்பநிலை 36 அல்லது 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த சூழலில் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் இயல்பை ஒட்டிய வெப்பம் இருக்கும் எனவும், அதுவும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தற்பொழுது உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வுக்கு பிறகு தெற்கு தமிழக பகுதியில் மேலும் கேரளாவில் மேலும் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.